மரகத லிங்கங்களை வழிபடுவதன் மூலமாக நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னு சொன்னா, நம்முடைய அறிவானது தூண்டப்படுகிறது. அந்த மெய்ப்பொருள் அப்படிங்கிறது, மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த மெய்ப்பொருளை காண்பதற்கு அது மிகவும் துணை புரிகிறது. இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் பார்த்தோம்னா, இந்த திருவாரூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த திருவாரூர் வேதாரண்யம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் சப்தவிடங்க ஸ்தலங்கள் அப்படின்னே சொல்லுவார். 7 தலங்களை பிரதானமாக சொல்வார்கள். இந்த சப்தவிடங்க தலங்களிலே இந்த மரகதலிங்க பூஜை என்பது மிக முக்கியத்துவம் பெறுகிறது. திருவாரூர் தியாகராஜ சுவாமி சந்நிதியில் கூட வச்சிருப்பார். அதற்குன்னு ஒரு டைம் இருக்கும். அந்த டைமில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் அந்த மரகத லிங்கத்தை வெளியே எடுப்பார்கள். அந்த சிவாச்சாரியார் மிகவும் மோன நிலையிலே அப்படியே மௌனமாக அமர்ந்து கொண்டு, ஒரு தியான நிலையிலே அமர்ந்து கொண்டு இறைவனை துதிப்பார், எடுத்து வெளியில் வைப்பார், அபிஷேகத்தை பண்ணுவார், சந்தன அபிஷேகங்களை செய்வார்கள். அதை அப்படியே மூடி மறுபடியும் எடுத்து வச்சிருவார். மறுநாள் திரும்பவும் திறக்கும் பொழுது அங்கே மேலே வைத்த அந்த சந்தனத்தை எடுத்து பிரசாதமாக வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தருவார்கள். அந்த சந்தனம், அந்த மரகத லிங்கத்திலே பூசப்பட்ட அந்த சந்தனத்தை எடுத்து நாம் நெற்றியிலே இற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஞானமும் தூண்டப்படுகிறது, நமக்கு மன தெளிவு என்பது கிடைக்கிறது.